Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 21/11/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கான டைம் டேபிள், அதாவது சிபிஎஸ்சிக்கான அஃபீஷியல் டேட் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லைன்னா உங்கள் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது சிபிஎஸ்சி இப்போது அப்பியர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ரிகார்டிங் நீட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு அப்பியரான கவுன்சிலிங்க்கு அப்பியரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கான இந்த கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கான அஃபீஷியல் டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது இதுதான் வந்துட்டு சிபிஎஸ்சி 10th and 12th போர்டு எக்ஸாம் டைம் டேபிள். இது சிபிஎஸ்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. 20/11/2024 நேற்று டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் ஷீட் ஃபார் கிளாஸ் 10 and 12 ஃபார் போர்டு எக்ஸாமினேஷன் 2025 ரிகார்டிங். இப்போது 10th and 12th 2025 போர்டு எக்ஸாம்ஸ் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15th February 2025 15/2/2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட், அதாவது சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் 12th எக்ஸாம் டேட் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 15th February 2025 மார்னிங் 10:30 to 1:30. சப்ஜெக்ட் கோடு 066 என்டர்ப்ரனர்ஷிப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17th 1 day கேப் விட்டு கோட் நம்பர் 048 ஃபிசிக்கல் எஜுகேஷன். 18th February பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி மியூசிக். அதே போல் மெயின் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 21st February ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 043 கோட் நம்பர் 27th February தேர்ஸ்டே. ஃபிசிக்ஸ் உங்களுக்கு 21st February ஃப்ரைடே. கெமிஸ்ட்ரி 27th February. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 8th March. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 19th March. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 22nd March. பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 21st March. பயாலஜி பார்த்தீங்கன்னா 25th March. எல்லா எக்ஸாமுமே மார்னிங் 10:30 to 1:30 044 கோட் நம்பர் பயாலஜிக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 083 கோட் நம்பர் சாட்டர்டே 29th. லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd April ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம சொன்னது போக இதை உங்களுக்கு ஸ்கூல்லையும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள், அதாவது சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் 2025. ஓகேங்களா? 15th February ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th April வரைக்கும். மேலே கொடுத்துருக்கிறது 10th ஸ்டாண்டர்டுக்கானது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10th ஸ்டாண்டர்டு 15th February இங்கிலீஷ் 101 கோட் நம்பர்.
லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ முடியுது? லாஸ்ட் எக்ஸாம் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு 18th மார்ச். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறாங்களோ, இல்லை உங்கள் வீட்லேயே இப்போ நீங்கள் வந்து நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிட்டுருக்கிற கேண்டிடேட்னால் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாராவது படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேற்கொண்டு எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.